தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாழ்க, பிரான்ஸ் வாழ்க என எமனுவல் மேக்ரோனை வாழ்த்தி சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்கள் பரவி வருகின்றன. ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எமனுவல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் வார இறுதியில் வானிலை வசந்த காலத்தை போல் இருந்திருக்கின்றது. பிரான்ஸ் மேற்கு பகுதியில் வெள்ளம் குறைவடைந்து வருகின்றது. பாரிஸ் நகராட்சி தேர்தலை முன்னிட்டு எமனுவல் கிரகுவா மக்களுடன் தனது விவாதத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பிரான்ஸ் லியோன் கொந்த கொலை தொடர்பில் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியை சுகாதார கோடு மூலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என லே ரிபப்ளிக்கன் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். இவரும் இங்கே இருக்கிறாச்சா? இவர் அவர் இல்ல, ஸ்டாரில் வர்ற லிச்சி ஜூஸ், அந்த சின்ன பழம், அந்த பழ ஜூஸ். அவர் மம்பள ஜூஸ். இது எல்லா பழங்களோட ஜூஸ். இது கோயா ஜூஸ். எல்லாம் மிக மலிவு. 6 போட்டது 9.60. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரெஞ்சு குடியரசு வாழ்க. தற்போதைய குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வாழ்க. எதிர்காலத்தை கனவு காணும் குடியரசுத் தலைவர் மேக்ரோ வாழ்க. பிரான்ஸ் நாடு வாழ்க. இந்த வார்த்தைகள் பிரான்சின் குடியரசுத் தலைவரை இலக்கு வைத்து சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. மேக்ரோனின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் அடுத்த ஆண்டுடன் நிறைவுக்கு வருகின்றது. தனது பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்ய மேக்ரோ விரும்புகிறார். அதனை பொது வழியிலும் அவர் அறிவித்துள்ளார். மேக்ரோ 3வது பதவிக்காலத்தை கற்பனை செய்ய முடியாது. அதற்கு அரசியல் சாசனம் இடமளிக்காது. சட்டத்தை திருத்துவது என்பதும் இலகுவானது அல்ல. அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் மேக்ரோனுக்கு பெரும்பான்மை இல்லை. மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல முடியாத நிலை. காரணம், மேக்ரோ 2017 பதவிக்கு வந்த பொழுது இருந்த மக்கள் ஆதரவு இப்பொழுது இல்லை. அது வெகுவாக குறைந்துள்ளது. எனவே மேக்ரோ 2027 குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து விடை பெறுவார் என்பதே யதார்த்தமாக உள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எமனுவல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன் போர் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவடையும் கட்டத்தில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ரஷ்யாவுக்கு எதிரான 20வது தடைகள் தொகுப்பை ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பான் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருப்பதால்
இந்த தடைகளை தடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யாவின் வங்கி மற்றும் எரிசக்தி துறைகளை இலக்காக கொண்டு ரஷ்ய கப்பல் எண்ணெய் சேவைகளுக்கு தடை விதிக்கும் 20வது தடைகள் தொகுப்பை முன்மொழிந்துள்ளது. உக்ரைனுக்கு 90 பில்லியன் யூரோ மதிப்பிலான நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்த மேக்ரோ உறுதியளித்துள்ளார். இந்த திட்டம் டிசம்பரில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஹங்கேரி ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தடைகள் மற்றும் நிதியுதவி திட்டங்களை தடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அரசியல் உறுதிமொழிகள் மற்றும் கடைசி ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 2022 பிப்ரவரி 24 அன்று தொடங்கியது. 4 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கு. இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் வார இறுதியில் வானிலை வசந்த காலத்தை போல் இருந்திருக்கிறது. வெப்பம் நிலவியது. பிப்ரவரி 23 அன்று பிரான்சில் வானிலை மிகவும் மிதமான வெப்பநிலையுடன் காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட கனமழைக்கு பின்னர் தெற்கு பிரான்சில் வெப்பநிலை 3 முதல் 6 பாகை செல்சியஸ் வரை பருவகால சராசரியை விட அதிகமாக இருந்தது. நீஸில் 10 பாகை செல்சியஸ் முதல் 16 பாகை செல்சியஸ் வரை, லீலில் 9 பாகை செல்சியஸ் முதல் 12 பாகை செல்சியஸ் வரை இந்த வெப்பநிலை நிலவியதாக அறிவிக்கப்படுகின்றது. தெற்கு பிரான்சில் வெப்பநிலை மிகவும் உயர்ந்து காணப்படுகின்றது. 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை மொம்பெலியில் காணப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு பிரான்சிலும் வெப்பநிலை உயர்வடைந்து வருகின்றது. பெரும்பாலான பகுதிகளில் 12 பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பம் நிலவுகின்றது. இந்த வாரத்தின் மிகவும் மிதமான நாளாக புதன்கிழமை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்பநிலை மாற்றம் பருவகால சராசரியை விட மிகவும் மிதமான வெப்பநிலையை பிரான்சுக்கு கொடுக்கின்றது. இது வசந்த காலத்தை முன்கூட்டியே அனுபவிக்கும் உணர்வை ஏற்படுத்துகின்றது. பிரான்ஸ் மேற்கு பகுதியில் வெள்ளம் குறைவடைந்து வருகின்றது. பாடசாலைகள்,
சாதாரணமாக தொடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு பிரான்சில் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட கடும் மழை மற்றும் விதிவிலக்கான வெள்ளத்திற்கு பின்னர் நீர்மட்டம் குறைவடைய தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக குளிர்கால விடுமுறைக்கு பின்னர் பாடசாலைகள் சாதாரணமாக தொடங்கும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கு பிரான்சில் உள்ள ஆறுகள் கடந்த ஒரு வாரமாக விதிவிலக்கான வெள்ள நிலையில் இருந்தன. இப்பொழுது நீர்மட்டம் மெதுவாக குறைவடைய தொடங்கியுள்ளது. வெள்ளம் குறைந்து வருவதால் பாடசாலைகள் சாதாரணமாக தொடங்கும் நிலை இருக்கின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லாஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பாரிஸ் நகராட்சி தேர்தலை முன்னிட்டு எமனுவேல் கிரெகுவா மக்களுடன் தனது விவாதத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பாரிஸ் நகராட்சி தேர்தலில் சோசலிஸ்ட் மற்றும் இடதுசாரி கூட்டணியின் வேட்பாளர் எமனுவேல் கிரெகுவா தனது முக்கிய எதிராளியான ரஷிதா டாத்தியுடன் நேரடி விவாதம் நடத்த முடியாத நிலையில் அவர் தனியாக மக்களுடன் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விவாதம் 19வது மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. தேர்தலுக்கு 3 வாரங்கள் மாத்திரமே இருக்கும் நிலையில் கிரெகுவா பாரிஸ் மக்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வாய்ப்பை உருவாக்கியிருந்தார். ரஷிதா டாத்தி விவாதத்தில் பங்கேற்க மறுத்ததால் கிரெகுவா தனியாக மக்களுடன் உரையாடினார். பாரிஸ் நகரின் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இவர் சோசலிஸ்ட் இடதுசாரி கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்றார். இந்த விவாதம் பாரிஸ் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. பிரான்ஸ் லியோன் கொந்த கொலை தொடர்பில் லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியை சுகாதார கோடு மூலம் ஒதுக்கிட வேண்டும் என்று லே ரெபப்ளிக்கன் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. சுகாதார கோடு இது அரசியல் ரீதியாக ஒரு கட்சி அல்லது அமைப்பை அவர்களின் கொள்கைகள், செயல்பாடுகள் அல்லது பேச்சு வன்முறை காரணமாக மற்றைய கட்சிகள் அல்லது அரசியல் அமைப்புகளுடன் கூட்டணி அல்லது ஒத்துழைப்பு வழங்காமல் ஒதுக்கி வைக்கும் ஒரு நடைமுறையை குறிக்கிறது. இது பொதுவாக ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக அல்லது சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தாக கருதப்படும் கட்சிகள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. பிரான்சில் நடந்த கோந்தன் என்ற இளம் செயற்பாட்டாளரின் கொலை சம்பவத்திற்கு பின்னர் லே ரெபப்ளிக்கன் கட்சியின் தலைவர்கள் லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் வாய்மொழி வன்முறையுடன் இந்த கொலை சம்பவம் தொடர்புடையது என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நகராட்சி தேர்தல்களில் சோசலிஸ்ட் கட்சி மற்றும் லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி இடையே ஏற்படும் ஒப்பந்தங்களை அவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் வாய்மொழி வன்முறை மற்றும் அரசியல் பேச்சு கொந்த கொலை சம்பவத்திற்கு வழிவகுத்ததாக லே ரெபப்ளிக்கன் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியை அரசியல் ரீதியாக சுகாதார கோடு மூலம் ஒதுக்கிட வேண்டும் என்று லே ரெபப்ளிக்கன் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் பிரான்சில் அரசியல் சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.